கூட வருவாரு. ஒரு குருபூசிக்கு இங்கேயே அந்த ஒப்புதல் அவரே பேசியிருக்காரு. புரியுதா? அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு அதிசயத்தை காட்டுவோம். அது என்ன பெரிய விஷயமா? அந்த ஸ்கூல்ல அவரை விரட்டணும்னு சொல்லி கங்கணம் கட்டினவங்க 3 பேரும் அந்த 3வது மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள 3 பேர் அந்த ஊர்ல இல்ல. புரியுதா? இப்படி எல்லாம் நம்ம பண்ணியும் கூட அதுக்கு நமக்கு சித்தாந்தத்துக்கு என்ன பிரயோஜனம்? இந்த எண்ணம் எனக்கு வரும்ல. அவர் மறக்காம இருக்காருன்னா அந்த மறக்காம இருக்காருயா. எஸ் சார், நான் உயிர் உள்ள காலத்து வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்படி எல்லாம் என்னை காப்பாத்தினாருங்கிறத அடுத்து பிரதிபலிக்குதா அவர்கிட்ட இருந்து? இல்ல இல்ல. படுத்தினா உறங்கிடுவ, அடி வாங்குவ, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாசமும் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்னத்துக்கு? சொல்லுங்க. நான் என்ன இங்க எனக்கு அப்ப ஒண்ணு இல்லையா? நான் இதுக்குடா கத்திட்டு கிடக்கேன்? சொல்லுங்க சாமியா, உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். உங்க எண்ணங்கள் இப்படி இருக்கு இல்லையா? இந்த பரதேசிக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பூதமா நிக்கணுமா, நிக்க தயார். கேயா நிக்கணுமா, நிக்க தயாரு. மோகினியா நிக்கணுமா, நிக்க தயாரு. நீ என்ன நினைக்கிறியோ அது மாதிரி இவன் நிக்கிறதுக்கு தயாரு. உங்களுக்கு அதுல என்ன நன்மை பிறக்கும்? அதுல நீங்க என்ன சாதனை புரியுவீங்க? சொல்லுங்க. என்ன வாயே திறக்க மாட்டேங்க யாரும்? செத்தாலும் திறக்க மாட்டாங்கடா அப்படிங்காங்க அவங்க. நான் எனக்கு போன இதுல கூட சொல்லி இருக்கிறேன். என்னுடைய பகவான் கணக்கம் வெட்டியார் இந்த பரதேசிக்கு சும்மா விரல் விட்டு எண்ணி 1 2 எல்லாம் கத்து கொடுக்கல, 1000க்கு மேல கத்து கொடுத்திருக்காரு. அதை சுருக்கமா சொல்ல போனா 6 ஆணைக்கு என்ன பலமோ அந்த பலம் இவனுக்கு உண்டு. சும்மா அப்படியெல்லாம் நீங்க எடை போட்டுறாதீங்க. அவ்வளவு பலத்தை மூட்டை கட்டி இறக்கி வச்சிருக்கிறாரு. ஆனா அதை வினயம் பண்றதுக்கு, வியாபாரம் பண்றதுக்கு தான் இவனுக்கு இடம் இல்லை. இதாவது ஒரு பகுதி சொல்ல போனா, இந்த பகுதியில பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரைக்கும் இந்த ஏரியாவிலேயே சுத்தி மண்ணெலி போட்டுவேன் இல்லையா? ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆனா வேலூர்ல 14 வருஷம் 500 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருந்தா கேட்டா கொடுக்கல அப்படின்னு சொன்னா பிளேடு வச்சு அறுத்து விட்டுட்டு எடுத்துட்டு போயிடுவான். அந்த ஏரியாவில் போய் உட்கார்ந்துருந்தோம் தெரியுமா? உட்கார வச்சாரு சாமி, இங்க நீ உட்காரணும்டான்னு சொல்லி உட்கார வச்சு அத்தனை பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சு அதெல்லாம் காணாம ஆக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்த வேலை உனக்கு முடிஞ்சு வச்சு அடுத்த இடத்துக்கு போன்னு சொல்லிருந்தனால. ஆனா இங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நாங்களா சொல்ல முடியுமா? இதெல்லாம் நன்மை அடைஞ்சவங்க நீங்க பேசணும். இது போல ஒரு ஜீவன் நமக்கு கிடைச்சிருக்குன்னா நாம எவ்வளவு பக்குவமா இதை பாதுகாத்து நிக்க வச்சு இங்க இருந்து எதையெல்லாம் நம்ம கைப்பற்ற முடியுமோ அதெல்லாம் நம்ம கைப்பற்றணுங்கிற எண்ணம் யாருக்கு? உங்களுக்குள்ள வரணும். நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன் நானா சொல்லிட்டு இருக்க முடியும்? சொல்லுங்க. இங்கேயும் கூட நடந்துச்சு. இவனோட மோதனவன் இன்னைக்கு கிடையாது தெரியுமா?
இந்த அம்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்களாம் நாசமா போயிருவீங்க மண்ணை வரைச்சி வச்சுட்டு போனாங்க. மறு வருஷம் அதே நாள் அதே மாசம் காணாம போயிட்டாங்க. புரியுதா? 30 நாளையில நான் இந்த இடத்த விட்டு ஓட ஓட அடிக்கிறேன்னு சொடக்கு போட்டாங்க. 29வது நாள் இல்ல. புரியுதா? நான் யாருக்கிட்டையும் போய் நிக்கவும் மாட்டேன், சண்டையும் போட மாட்டேன். என்னைய சீண்டணும்னு எண்ணத்துல வந்தா கூட என் சாமி அங்க ஈட்டி மாதிரி பாய்வாரு. புரியுதா? இவனுக்கு ஒரு சின்ன இது வருதுன்னா நான் யார்கிட்டையும் போய் என்ன எதுக்கு திட்டினு கூட கேட்க மாட்டேன். ஆனா அவரு அப்ப எவ்வளவு பலம் கொடுத்து எவ்வளவு வச்சு நடமாட வைக்கணும்னு நினைச்சா அவர் அவ்வளவு இதில் இருப்பாரு. புரியுதா? இதெல்லாம் இருக்கு. ஆனா அத வரப்பத்துக்கு வரப்பத்தி கையில வச்சுக்கிறது தெரியாம நீங்க எல்லாம் என்ன பாட்டு பாடினாலும் எதுவும் வெளிப்படுத்துறது இல்ல, எதுவும் அனுசரிச்சு பயணம் பண்றதும் கிடையாது. உங்கால மடக்கு நீ பின்னாடி போக போக அடி உரமா வந்து விழுகும். பக்கத்துல இருந்தாலும் லேசா விழுகும். நீ தள்ளி உட்காந்துட்டா இப்ப காலை மடக்குன்னு சொல்லலைன்னா அடி விழுந்திருக்கும். ஏன்னா அவ காலு படுமேன்னு பார்த்தேன். உன் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு உன் இதுல நிக்கிறதுக்கு நான் முக்கி முக்கி கத்திக்கிட்டு இருந்தா